இதுவரை அவர் இந்த ஓபிஎஸ் தொடர்பாக வந்து நேரடியாக பொதுக்கூட்ட மேடைகள் எங்கேயும் பெரிய அளவில் வந்து பேசலை. இந்த மேடையில் தான் அவர் வந்து நாங்கள் அவரை கெஞ்சி கூப்பிட்டுக்கிட்டோம் வரலன்னாரு. அதை நீங்கள் மறுத்துட்டீங்க, அதை மறுத்துட்டீங்க. அது மாதிரி இந்த கலைகளை கட்டப்பட்டதுன்னா அவர் தான் கலைன்னு சொல்லிட்டீங்க. இது போல் யார் சீனியர் அப்படிங்கிறது நான் தான் அது சீனியராக இருந்தால் அவர் கட்சிக்கு விசுவாசமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அவர் அடிக்கிட்டு 2001 அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எம்எல்ஏ ஆறாரு, முதல் முறை போறாரு. அப்பவுமே அமைச்சர், அடுத்த வருஷமே முதலமைச்சர். யார் சார் கிடைச்சி? எடப்பாடி பழனிசாமி நான் 89ல இருந்து இருக்கேன் மாட்டேன், நான் அது ஏற்றிட மாட்டேன் சொல்லியிருக்க வேண்டியதானே? அதை சொல்லுங்க. புரட்சி தலைவி அம்மா அவரால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு முத்து சார். ஆனா அண்ணன் ஓபிஎஸ் அவரை குறை சொல்றதுக்கு இந்த தற்குறிக்கு அருகதை இல்லை, அவ்வளவுதான். ஓகே சார். ஆனால் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு எம்எல்ஏ கூட இல்லையா சார்? செட்டிங் எம்எல்ஏ, செட்டிங் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அந்த நிர்வாகிகள் கூட வெறும் பணம் மட்டுமே இபிஎஸ் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்க நம்ப முடியும் சார்? நிர்வாகி அதனாலதான் சார் புரட்சி தலைவர் அலுவலருக்கு பணம் கொடுத்து கையில கூட வச்சிருப்பாரு. அதுதான் சார் நான் சொல்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவ்வளவு தூரம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைச்சாரு. 1952 இருந்தே இயக்கத்துக்காக பாடுபட்டவர், சிறை சென்றவர், இந்தி மொழி எதிர்ப்புக்காக போனவர், பல போராட்டங்கள் நடத்தி வந்தவர். எம்எல்சி சீட்டை வாங்கி உட்கார்ந்து இருந்த பிறகு அந்த எம்எல்சி சீட்டுக்கு கருணாநிதியால இடர்பாடு வரும்போது அந்த எம்எல்சி சீட்டை உதறி தள்ளிட்டு வந்து பரங்கிமலையில நின்று பாரிவள்ளலா வெற்றி பெற்றவர். 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு. நல்லா புரிஞ்சிருங்க. அப்படிப்பட்டவரு நீங்க வந்து தூக்கி வெளியே போட்டீங்க. கழக பொருளாளராக இருக்கும் போது கணக்கு கேட்டாருங்கும் போது இதே திராவிட முன்னேற்ற அப்போ வெளியே போட்டது யாரு? நிர்வாகிகள். அந்த நிர்வாகிகளால எந்த பிரச்சனையும் இனிமேல் கட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதா தான் உருவாக்குற கட்சிக்கு தொண்டர்கள் 80% கொண்ட தொண்டர்களால தான் கட்சி உருவாக்கப்படணும். அவரால் தான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும். அந்த பொதுச் செயலாளர் 5 வருஷம் மாற்றக்கூடாதுங்கிற ஒரு விதியை வச்சார் சார். அந்த விதி ஆனா இப்ப கோர்ட்ல அது வந்து எடுபடலையா சார்? அந்த விதியை அடிப்படை விதிகள் மாற்றப்படக்கூடாதுங்க விதின்னு தான் சொல்லி நீங்க நீதிமன்றம் போனீங்க. 2 முறை இரட்டை இலை சின்னத்தை வாங்கினார். அதிமுக அலுவலகம் அவர்கிட்ட தான் இருக்கு. அதாவது தவறான கண்ணோட்டம், ஊடகத்தின் மூலமாக தவறான கண்ணோட்டங்கள் பதியப்படுகிறது. இல்ல நான் நீதிமன்ற உத்தரவுகள் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்ற உத்தரவு எந்த உத்தரவு? நீதிமன்ற உத்தரவு பொதுக்குழு செல்லுமா? பொதுக்குழு செல்லாம். பொதுக்குழுல செல்லும் சொன்னா பொதுக்குழு தீர்மானம் சொல்லும். இதெல்லாம் இடைக்கால இன்டர்வியூ பெட்டிஷன் சார். ஆனா அவர் மெயின் பெட்டிஷன் என்ன பண்றாரு? பல தேர்தல், ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல், எம்பி தேர்தல், அடுத்த விக்கிரவாண்டி தேர்தல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. விக்கிரவாண்டி தேர்தல் புறமுக ஓட்டிட்டு போறாரு. நீங்க வேற விக்கிரவாண்டி சார், விக்கிரவாண்டி தேர்தல் நிக்கல. ஈரோடு கிழக்கு தொகுதி முதல்ல வந்து அண்ணாமலை கேட்டுக்கொண்டதுக்கு பிரகாரம் விட்டு கொடுத்தோம். சரி நீயே ரெட்டையில சின்னத்தை வச்சுக்கோ. அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹுசேனுக்கு கையெழுத்து போட்டு அந்த ரெட்டையில சின்னத்தை கொடுத்தோம். அது கண்டினியூஷன் சொல்ல இவர் திரும்பி கையெழுத்து போட்டுக்கிட்டாரு. பொதுச் செயலாளருங்கிற அங்கீகாரம் பொதுக்குழு தீர்மானம் செல்லும் சொன்னா இவர் கையெழுத்து போட்டுக்கிட்டாரு. நாங்க 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் நிக்கல. அண்ணன் மட்டும் ஒற்றையா சுயேட்சையில் நின்று யாருமே இல்லை இவர் பின்னாடி யாருமே இல்லை நீங்க கேட்குறீங்களா? அதை நிரூபிச்சு காட்டுறதுக்கு தொண்டர்கள் என் பின்னாடி நிற்கிறாங்கிறதுக்காக ராமநாதபுரத்தில் போய் நின்னாரு. 3.5 லட்சம் ஓட்டை வாங்கி தொண்டர்கள் இருக்காங்கிறது காட்டிக்கிட்டாரு. அவருடைய முகத்துக்காக கிடைச்ச ஓட்டு. சின்ன இல்லை, கொடி இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி அவர் வந்து என்ன பண்றாரு? 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. அங்க ரெட்டையிலேயே சின்னமும் கொடியும் வச்சிருந்தவர் டெபாசிட் காலியாறாரு. நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. அதுதான் ஒரு மக்களின் தீர்ப்பு. நீங்க 1000 முறை, நீங்க 10 முறை நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு போங்க. மக்கள் தீர்ப்பு தான் மகேஸ்வரன் தீர்ப்பு. அது பேரு தான் மக்கள் தீர்ப்பால தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு தொண்டர்கள் பல கூடி இருக்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். அதனாலதான் இந்த நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லிருக்கு? தேர்தல் கமிஷன்ல முறைப்படி பாருங்க. இப்ப முறைப்படி பார்க்கும்போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் இது போல 2017 ஒரு சூழ்நிலை வரும்போதும் அவைத்தலைவர் மதுசூதனன் வகையில அண்ணன் தான் ரெட்டையிலையை மீட்டு கொண்டு வந்தவர். நீ இன்றைய உள்ள வந்தவர், இடைக்காலமா உள்ள வந்தவர் தான் நீர். யாருக்காக பிரமாண பத்திரம் போட்டாரு? சசிகலா அம்மாவுக்கு தானே பிரமாண பத்திரம் போட்டாரு பொதுச் செயலாளர். அப்புறம் இவர் எப்படி பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு? அப்ப அந்த பொதுக்குழு எந்த பொதுக்குழு வந்தது? இதெல்லாம் இனிமேல் நீங்க கீழாமை நீதிமன்றத்தில் வழக்குகள் நிறைய இருக்கு. அந்த வழக்கெல்லாம் கடந்து வரும்போது பழனிசாமியோட செயல்பாடுகள்லாம் மாறிடும். பழனிசாமி இருக்க மாட்டார் கட்சியில.